நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கை சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி வாயிலாக நாம் எல்லாம் இங்கே சந்தித்து இருக்கின்றோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு நாம திருமறை குர்ஆன் மற்றும் அதற்கு முரண்படாத வகையில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அதாவது சுருங்க சொல்வதாக இருந்தால் வஹீ செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான கொள்கையில நாமல் இருக்கின்றோம். அப்ப இந்த ஒரு கொள்கையை இந்த தமிழர் கூறும் மக்கள் மத்தியில சொல்லக்கூடியதாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. எல்லாரும் என்ன செய்கின்றார்கள் என்றால் குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லி வெறுமனே வாயளவுல சொல்கின்றார்களே தவிர வஹீ செய்தியைத்தான் பின்பற்ற வேண்டும், வஹீயை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்ற இந்த அடிப்படையை யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். வெறுமனே நாங்க தௌஹீது என்று வாயளவுல சொல்கின்றார்கள். தௌஹீதுன்னு சொல்ற ஆள்கள் எல்லாம் தௌஹீத் ஆகிவிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. அப்படி தௌஹீதுன்னு நாங்க சொல்றதுனாலே நாங்க தௌஹீதன் ஆகிவிடுவார்கள் என்று சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால், அந்த பரலேவி கும்பலை சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லப்படுறாரு, அவரு ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு சொல்றதை விட ஜோக் அப்துல்லா கோமாளி என்றுதான் அவர் அழைக்கப்படுகின்றார். அந்த ஜோக் அப்துல்லா கோமாளி என்பவரை என்ன செய்யறாருன்னா, அவரே தெளிவுபடுத்துறாரு. அவர் பேசும் பொழுது, நீங்க எல்லாம் தௌஹீதே கிடையாது, நம்ம எல்லாம் தௌஹீத் கிடையாது, வேற நாங்கள் தான் ஒரிஜினல் தௌஹீது அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அப்ப அப்படி சொல்லக்கூடிய பரலேவிகள் அவங்க தௌஹீதை ஏத்துக்கிற முடியுமா? நம்ம அவங்களும் குர்ஆன், நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸ்ல மதுஹப ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, குர்ஆன் ஹதீஸ்ல தர்காவுக்கு போக சொல்லியிருக்கான், குர்ஆன் ஹதீஸ்ல அவுலியாக்களை கேட்க சொல்லியிருக்காங்க, குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் அவுலியாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டுதான் இப்படி பேசக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ முதல்ல ஒரு அமைப்புல நம்ம இருக்க வேண்டும் என்றால் அந்த அமைப்புல ஏன் நம்ம சேரணும்? இதை நம்ம சுய பரிசோதனை நாமே கேட்டுக்கொள்ளலாம். ஒரு அமைப்புல நம்ம சேர விரும்புகின்றோம் என்றால் ஏன் இந்த அமைப்புல நம்ம சேர்றோம்? உலக ஆதாயத்துக்காகவா, காசுக்காகவா, புகழுக்காகவா, வேற எதற்காக நம்ம சேருகின்றோம்? இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்கின்றோம். அப்ப இஸ்லாத்திற்காகத்தான் நம்ம அந்த அமைப்பிலேயே சேர்றோம். நம்ம முஸ்லீமா இருக்கிறதுனாலதான் இந்த அமைப்பை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று ஒருவன் நம்ம சொல்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த அமைப்புல நம்ம ஏன் சேர வேண்டும்? எவ்வளவோ அமைப்புகள் இருக்கின்றது. தமுமுக இருக்கு, இன்னும் பல தமிழகத்தை மையமாக வைத்து, தமிழகத்தை தலைமையிடமாக வைத்து செயல்படக்கூடிய எவ்வளவோ அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கின்றது. தமிழ் கூறு முஸ்லிம்களுக்கு மத்தியில நம்ம மக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போறதுக்கு தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த ஏக இறைக்கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். எவ்வளவோ அமைப்புகள் இருக்கிற நேரத்துல நம்ம ஏன் இந்த அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பொருளாதாரம் தான் தேவைன்னா நம்ம இதுல இருக்க தேவையில்லை. அதிமுக திமுகல இந்த மாதிரி இருந்துகிட்டு அப்படி அமெரிக்காவினுடைய அதிமுக கிளைன்னு போட்டா நல்லா கூட்டம், நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு வரதான் செய்யும். சரியா? திமுகவினுடைய அமெரிக்கா கிளை அப்படின்னு போட்டு விட்டோம்னு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பாத்தீங்களா, திமுக அமெரிக்கா வரைக்கும் போயிருச்சுன்னு வாங்க. சரியா? ஆனா அதுல சேர்ந்தா என்ன பிரயோஜனம்? காசு சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம். இதற்காகத்தான் அதுல இந்த மாதிரியான இயக்கங்களில ஆட்கள் சேர்றாங்க. ஆனா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்துல ஏன் நம்ம சேர வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால், இந்த இயக்கத்தை தான் இந்த இயக்கம் தான்
கொள்கையை உருப்படியா சொல்லக்கூடிய இயக்கம் என்று சொல்கின்றோம். இந்த இயக்கம் மாதிரி ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில தெள்ள தெளிவாக போட்டு உடைக்கக்கூடிய ஒரு இயக்கம் வேற எந்த இயக்கம் இல்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்று சொல்கின்றோம். இன்னும் சொல்ல போனா இந்த இயக்கத்துல சேர்ந்தோன்னு வைங்க, மற்ற இயக்கங்கள்லாம் சேர்ந்தா நிறைய காசு எக்கச்சக்கமா சம்பாதிச்சிடலாம், கொள்ளையடிக்கலாம். ஒரு இயக்கத்துல மற்ற இயக்கங்கள்லாம் சேரக்கூடிய ஆளுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறப்ப அந்த கிளையினுடைய பொறுப்பாளராக மாறி இருப்பான், பொறுப்பாளராக ஆகியிருப்பான். அப்புறம் வந்து மாவட்ட பிரதிநிதி ஆகும் பொழுது டூ வீலர்ல போவான். அப்புறம் மாநில பிரதிநிதி அப்படின்னு வட்ட பிரதிநிதி, மாவட்ட அளவுல பிரதிநிதி அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங் கூடும் பொழுது கார்ல போவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ வந்து உலக ஆதாயத்துக்காக நம்ம வாழ்வதாக இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த அமைப்புல வேணாலும் சேரலாம். ஆனா இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கின்றது, அப்படியா இருக்கின்றது? அப்படி கிடையாது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புல வந்து ஒருத்தர் கிளை நிர்வாகியா சேரும் பொழுது 4 கடை வச்சிருப்பாரு. மாவட்ட நிர்வாகி ஆயிட்டாருன்னா 2 கடை காலி ஆயிரும். வேலைகள் ஜமாத்தினுடைய பணிகள் அதிகமா இருக்குமா, அவர் 2 கடை இழுத்து பூட்டிடுவாரு. மாநில நிர்வாகியானா மொத்தத்துக்கு ஊத்தி மூட்டிட்டு போக வேண்டியதுதான். இங்கே பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப பொருளாதாரத்துக்காக இந்த இயக்கத்துல நம்ம சேரல, புகழுக்காக சேர்கின்றோமா? அதுக்கும் சேரல. ஏன் இந்த இயக்கத்துல சேர்ந்தா புகழை வந்து நம்மளுடைய அந்த இதை வந்து டேமேஜ் பண்றதுக்கு உண்டான வேலைகள் தான் நிறைய நடக்கும். ஒரு உறுப்பினராக சேர்ந்து விட்டான், ஒரு கிளை நிர்வாகி ஆயிட்டான்னு வைங்க, அவனை எப்படா குத்தம் சொல்றதுன்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. அவனை எப்படா வந்துகிட்டு மக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்துவது என்று சொல்லி இப்படி வந்து செயல்படக்கூடியதை தான் நம்ம பார்க்கின்றோம். அப்ப புகழுக்காக நம்ம இதுல சேரல, வேற எதற்காக இதுல சேர்றோம்? மார்க்கம் இருக்கின்றது, அதுதான் கொள்கை இருக்கிறது, அதுதான் இந்த கொள்கை தான் சரியான கொள்கை என்று நாம பிரகடனப்படுத்துகின்றோம். வகி செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வகி அல்லாதது வழிகேடு, வகி அல்லாதது மார்க்கம் என்ற பேர்ல எவன் செஞ்சானோ அவன் நரகத்துக்குரியவன். அல்லாஹ்வுடைய வகி செய்தியை மறுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த வகி செய்தியை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி, இல்ல எங்களுடைய இமாம்கள் சொன்னதை நாங்கள் கேட்போம், எங்களுடைய சகாபாக்கள் சொன்னதை நாங்கள் கேட்போம் என்று எவன் போறானோ அவன் நிராகரிப்பாளன், காஃபிரு, அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்தவன் என்று நாம சொல்கின்றோம். அப்ப இதுல அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய இந்த கொள்கையானது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் என்ன சொல்லி தந்தார்களோ அந்த கொள்கை, அதனாலதான் இதுல இருக்க வேண்டும் என்று நாம சொல்கின்றோம். இதை விட வந்து அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை சிறப்பா அமல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இருப்பதாக யாராவது காட்டுவார்களே ஆனால் நம்ம அந்த இயக்கத்துல போய் சேர்ந்துருவோம். தௌஹீத் ஜமாத்தை கலைச்சிட்டு தௌஹீத் ஜமாத்துல நம்ம இருக்க தேவையில்லை. அது பிஜேபி சொல்லியிருக்காரு, எல்லா நிர்வாகிகளும் சொல்றோம், எல்லா தாயிகளும் இதை டிக்ளேர் பண்ணி சொல்லுவோம். இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த கொள்கை கோட்பாடு இதுதான், அல்லாஹ்வுடைய தூதன் சொன்ன அந்த கொள்கை கோட்பாடு தான் தௌஹீத் ஜமாத் சொல்லுது. இதை வந்து இந்த கொள்கைய இதை விட இன்னும் பெர்ஃபெக்டா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமே ஆனால் தௌஹீத் ஜமாத்தை கழிச்சிட்டு அதுல போய் நம்ம சேர்ந்துருவோம், அதுக்கு தயாரு என்று நாம தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றோம். அப்ப இது வந்து இயக்க வெறி கிடையாது, இந்த இயக்கம் தான் பெருசு அப்படின்னு நம்ம தொங்கிட்டு எல்லாம் இருக்கல. இது கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். இந்த கொள்கை சரியான கொள்கையாக இருக்கின்றது. வகியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் பிரதானம். எந்த அளவிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து அவர்களை பற்றி அல்-பக்ரா அத்தியாயத்தில் சொல்லி காட்டும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். எல்லாத்தையும் அவர் கத்துக்கிட்டாரு. அல்லாஹ் அவங்களுக்கும் மலக்குமார்களுக்கும் ஒரு போட்டி வைக்கின்றான். அப்ப மலக்குமார்கள் இடத்துல என்னென்ன பேர்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குமார்களுக்கு தெரியல. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ மிக பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு எதை கத்துக் கொடுத்தாயே அதுதான் எங்களுக்கு தெரியும், மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்வை துதித்து விட்டு தங்களுடைய அந்த இயலாமையை ஒப்புக்கொண்டார்கள். அப்போ வந்து இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஆதம் நபிக்கு இந்த தௌஹீதை, ஒவ்வொரு செய்தியையும், ஒவ்வொரு செயல்பாட்டையும், ஒவ்வொரு பொருளினுடைய பெயரையும்
ஒவ்வொரு நாலேஜையும் அறிவித்து தந்தவன் அல்லாஹ், அடிப்படை. அப்ப இப்படி அனைத்து விதமான கல்வியையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிடத்திலிருந்து பெற்றார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றிருக்கின்றார்கள். இப்படி அல்லாஹ்விடத்துல கல்வியை பெற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு போக சொல்றான். பூமியில உங்களை நான் சோதிப்பேன், நீங்க பூமியில வாழ்வீங்க, அதுலயும் மரணம் ஆவீங்க, அதுலயே திருப்பி உயிரோடு எழுப்பப்படுவீங்க, நான் விசாரிப்பேன், அதுக்காக நீங்க கிளம்புன்ட்டான். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், ஆதம் நபியை பார்த்து ஃபைமா யாத்தி அன்னக்கும் மின்னி குதன், என்னிடத்துல இருந்து நேர்வழி வரும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும், நீனு உன் இஷ்டத்துக்கு நீ இதை செஞ்சிடக்கூடாது. அப்படி என்னிடத்துல இருந்து வரக்கூடிய நேர்வழியை எவன் பின்பற்றுகின்றாரோ அவர்தான் பயமும் கிடையாது, அவருக்கு அச்சமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்கின்றோம், கொள்கையை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றார். இந்த கொள்கை தான் பிரதான கொள்கை. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில இறக்கும் பொழுது, இறக்கிவிடும் பொழுது அல்லாஹ் என்ன கொள்கையை சொன்னானோ அந்த கொள்கை தான் தவ்ஹீத் ஜமாத்துடைய கொள்கை. அந்த கொள்கையில இருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான், சிம்பிளான மேட்டர். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், மெத்த படித்த மேதாவிகளைப் போல, இல்ல அது சகாபாக்கள் செய்யறதெல்லாம் மார்க்கமாகும், சகாபாக்கள் சொல்லுவதும் மார்க்கம், அவர்களை விட நம்ம அதிகமா விளங்கிட போறோம், அவங்க எப்படி ஒரு வசனத்தை புரிந்து கொண்டார்களோ அந்த மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்வது மார்க்கம், அவர்கள் சொல்வதும் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் என்று சொல்லிதான் சலஃபு கும்பல்ல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்துல இருந்துகிட்டு தௌஹீதுல இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய சலஃபு கும்பலுடைய நிலை என்ன, இதுதான் அவர்களுடைய நிலை. என்னது, சகாபாக்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு விட்டதா, சகாபாக்களுடைய மூல பெருசா பிஜேவுடைய மூல பெருசா, சகாபாக்கள் சொல்வது மார்க்கம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதரோட அத்தனை நாட்கள் சேர்ந்து இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிந்து விட்டது என்று லாஜிக் பேசக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இப்ப நீங்க இந்த வாதத்தை வைக்கிறீங்க, இதே வாதத்தை ஆதம் நபிக்கு பொருத்தி பாருங்களேன். ஆதம் நபிக்கு என்ன சொல்லலாம், ஆதம் நபியை விட அறிவாளி, ஆதம் நபியை விட விவரமான ஆள் வேற யார் இருக்க முடியும், ஆதம் நபி மூளையை விட பெரிய மூளை வேற எதுவும் இருக்கு, ஆதம் நபிக்கு விஷயத்தை கத்துக் கொடுத்தது அல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது ஆதம் நபி அந்த இல்மை அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக பெற்றிருக்கிறார். இந்த சகாபாக்களாவது என்னது, சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் சகாபாக்கள் என்பவர்கள், சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் சகாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்க பாடம் படித்தவர்கள் என்று நீங்க சொல்றீங்கல்ல. சரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாடம் படித்தவர்கள் என்றால் அந்த பாடம் தவறா கூட இருக்கு, அவங்க கத்துக்கொண்டது தவறா கூட இருக்கலாம். சரியா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாடம் படித்ததை பெரிய விஷயமா சொல்றீங்கல்ல, அல்லாஹ்விடத்துல பாடம் படித்திருக்கிறாரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாடம் படித்து அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் கற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல அனைத்து விதமான இல்மையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வரும் பொழுது, அப்படி அல்லாஹ்விடத்துல பாடம் படித்தவர் அவர் இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ், உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணக்கூடாது, ஃபைமா யாத்தி என்னக்கும் மின்னி குதன், என்னிடத்துல இருந்து நேர்வழி வரும், அதை நீ பின்பற்றணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்ப சகாபாக்கள்லாம் ஏமாத்துறோம், அப்ப இந்த இமாம்கள்லாம் ஏமாத்துறோம், சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஞானம் என்பது அதுதான் இந்த உலகத்திலேயே அனைத்து சகாபாக்களையும் மிஞ்சிய ஞானம். அது அல்லாஹ்விடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஞானம்ல, அது சாதாரண ஞானமா சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஞானம் பெற்று அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அல்லாஹ் போட்ட கட்டளை, என்கிட்ட இருந்து வகி வரும், அதை பின்பற்றணும், நீனு உன் அறிவை வச்சுக்கிட்டு உன் மூளையை வச்சுக்கிட்டு நீ வேலை செஞ்சிடக்கூடாது, நான் சொல்றதை கேளு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்ப இந்த மெத்த படித்த மேதாவிகள் சொல்றது எப்படி மார்க்கமாகும்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப வகி செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சத்தியம். அந்த சத்திய கருத்துக்களை இந்த ஜமாத்தை தவிர வேற யாரும் சொல்ற மாதிரி நமக்கு தெரியல. இந்த சத்திய கருத்துக்களை தமிழ் கூறும் மக்கள் மத்தியில இவ்வளவு தெல்ல தெளிவாக போட்டு உடைக்கக்கூடிய ஒரு ஜமாத்து வேற எதுவும் இல்லை.
உமக்கு ஏவப்பட்டதை போட்டு உடனே நல்லா சொல்லி காட்டுகின்றானே. அப்படி உடைக்கக்கூடிய ஒரு ஜமாத்து, தயவுதாட்சியம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரே ஜமாத்து இந்த ஜமாத்துன்றதுனால இதுல வந்து சேருங்கன்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அடிப்படை என்னன்னா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத்துல வந்து கூட்டம் சேர்க்கறதெல்லாம் மேட்ரு கிடையாது. கூட்டம் சேர்க்கிறதா இருந்தா வேற ஏதாவது அதிமுக திமுக கட்சி ஆரம்பிச்சிருப்போம், வேற ஏதாவது அரசியல் கட்சின்னு போட்டா நல்லா சேரும் கூட்டம், சரியா? பாமகன்னு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துகிட்டு திட்டினாலும் எவ்வளவுதான் மோசமான வேலைகளை செய்தாலும் அவர்களுக்குன்னு கூட்டம் கூடுதா இல்லையா? ஏன், நமக்குன்னு ஒரு கட்சி, ஒரு விசிட்டிங் கார்டு நீட்டினோம்னா போலீஸ் பயப்படுவான், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், ஒரு காசு சம்பாதிக்கலாம், இப்படி பல வகையில நம்ம என்ன செய்யலாம், பணத்தை கொள்ளையடிக்கலாம். கொஞ்சம் வந்துக்கிட்டு நம்மளுடைய இதை பயன்படுத்தி அந்த பெரிய நம்ம சாதிக்க வேண்டிய காரியங்கள்லாம் சாதித்து கொள்ளலான்னு போறானே, அவனுக்கு வேணா ஆள் தேவைப்படலாம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆள் தேவையா, எண்ணிக்கை தேவையா? எண்ணிக்கையெல்லாம் பார்க்கவே மாட்டோம். கொள்கை இருந்தா ஓகே, இல்லாட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஒரு 4 பேர் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, 40 பேர் வந்து சேரலாம். அந்த 40 பேரும் கொள்கை கிட்டவர்களாக 40 பேர் தூக்கி வீசு, அதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. இல்லையா, 40 பேர் போயிட்டா என்ன பண்றது? கை நிறைய கழுத விட்டு தேவையில்லை, சரியா? அதனால என்ன பிரயோஜனம்? அது 1-2 பேர் இருந்தாலும் கூட அந்த 2 பேரும் ஏகத்துவத்துல உறுதியானவர்களா இருக்க வேண்டும், இந்த வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கொள்கையில உறுதியானவர்களா இருக்க வேண்டும் என்பதுலதான் நாம உறுதியா நிற்கிறோமே ஒழிய இந்த ஜமாத்துல எண்ணிக்கை தேவையில்லை. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தயவு தாட்சியம் இல்லாம மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடியவர்கள் தூக்கி வீசிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இங்க வந்து தாவா தான் முக்கியம். இது எவ்வளவு பேர் இந்த ஒரு ஆள் இருந்தாரு, அவர் இந்த மாநில பொதுச் செயலாளரா இருந்தாரு, வாக்கர் என்பவர். என்ன பண்ணோம், ஒரு பெண் குற்றச்சாட்டு வந்துச்சு, கன்ஃபார்ம் ஆச்சு, தூக்கி வீசிட்டோமா இல்லையா? ஆள் முக்கியமா? பிஜே தவறு செய்தாலும் பிஜேவையும் தூக்கி வீசிடும். இதுதான் இந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. இந்த ஜமாத்துல யார் தப்பு பண்ணாலும், அவர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நீக்குகின்றோமா இல்லையா? இதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய பாலிசிய. கொள்கை தான் இங்க மேட்ரு. கொள்கையை விட்டுட்டு ஆட்களை வைத்து இது இந்த ஜமாத்து கிடையாது. அதனாலதானே இப்ப பிஜே வந்து இப்ப என்ன பொறுப்புல இருக்காரு? எந்த பொறுப்பும் கிடையாது, அவர் சாதாரண ஒரு உறுப்பினர் தான். ஜமாத்தினுடைய பணிகள் நடக்குதா இல்லையா? பிஜே இல்லாவிட்டால் தௌஹீத் ஜமாத்தை அழிந்து விடும்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. பிஜே மரணித்ததுக்கு அப்புறம் தௌஹீத் ஜமாத் இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்றான். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது கொள்கைக்கான ஜமாத். இது கொள்கைக்காக தான் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஜமாத்துல உடைய, ஆளுக்காக இல்லை என்பதை நாம வந்து பிரகடனப்படுத்துகின்றோம். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கொள்கை தான் பிரதானம். இதுல அந்த கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம உறுதியா சொல்லுவோம், உலகமே எதிர்த்தாலும் சொல்லுவோம், உலகமே சேர்ந்து வெட்டினாலும் சொல்லுவோம், உலகமே சேர்ந்து நம்மளை கொண்டாலும் சொல்லுவோம். ஏன்? கொள்கை எங்களுக்கு முக்கியம். இதுதான் இந்த ஜமாத்தினுடைய பேசிக். அதனாலதான் இந்த ஜமாத்துல சேர சொல்றோம். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நன்மைகளை மக்கள் மத்தியில சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தா இருக்கிறதுனால இதுல சேருங்க. அப்ப வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை. இது அல்லாம சகாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை விட்டு வெளியேறிதான் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் மக்கள் வந்திருக்கிறாங்க. மதுகபு வேணாம், ஷாஃபி வேணாம், ஹனஃபி வேணாம், மாலிக் வேணாம், ஹம்பல் வேணாம், 4 மதுகபுகள் வேணாம். ஏன்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்ததுதான் மார்க்கம் என்றுதானே வந்திருக்கிறோம். இப்படி வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? இதுல உறுதியா இருக்கணுமா இல்லையா? ஆனா இங்க என்ன நம்ம, மதுகபு வேணாம், 4 இமாம்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். சரி, ஓகே, வேற என்ன செய்வீங்க? 4000 சகாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம். பாத்துக்கிறீங்க, அதாவது வந்து ஒரு தண்ணீர்ல கொஞ்சோன்னு சாக்கடை தண்ணி கலந்துருச்சு, தூய்மையான குடிநீர்ல கொஞ்சோன்னு சாக்கடை தண்ணி கலந்துருச்சு அப்படின்றதுனால குடிக்க மாட்டோம், இந்த தண்ணீரை குடிக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் 4000 சொட்டு அதுல உளுந்து டோட்டலா அதுவே கலந்து போய் கிடக்கு, அதை குடிப்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேலிக்கூத்தான நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற எவரையும் பின்பற்றக்கூடாதுன்னா யாரையும் தானே. அது வந்து சகாபியா இருந்தா என்ன, இமாமா இருந்தா என்ன, தாபியா இருந்தா என்ன, தபா தாபியா இருந்தா என்ன,
யாரையும் பின்பற்றக்கூடாது. இதுதானே இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்ப இதை விட்டு இவர்கள் வந்து சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக சொல்வார்களே. ஆனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சகாபாக்கள் அவர்கள் மனிதர்கள் தானே, அவங்க மனிதர் என்ற ரீதியில பல தவறுகள் செய்திருக்கிறார்களே. அப்ப என்ன கேட்கறதுன்னா, சகாபாக்கள் விளங்குனதை விட நீங்க நிறைய விளங்கிட்டீங்களோ அப்படின்றது. சகாபாக்களை விட நாங்கள் சிறந்தவர் என்று நம்ம சொல்லல. இதுல அவர்களுடைய இபாதத்துகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றக்கூடியதுல அவர்கள் அல்லாஹ் மேல வைத்திருக்கக்கூடிய இறையச்சம், அவர்களுடைய உள தூய்மை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அந்த இந்த மார்க்கத்தை மேலோங்குவதற்கு உண்டான அவருடைய பங்களிப்பு, இதெல்லாம் அவர்களோட நம்ம போட்டி போட முடியாது. அவருடைய கால் தூசி கூட நம்ம பெறமாட்டோம். இதுல நாங்க தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்துல அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஈக்குவல் ஆவார்களா? இதுதான் இங்கே கேள்வி. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மாட்டாரு. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்தது என்றால் அந்த வஹினாலதான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் உலக ஃபாலோ பண்ணுவோமா? செய்யறது கிடையாது. அதை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் வஹி அடிப்படையில தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது இல்லாம உலக விஷயத்துல அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சதெல்லாம் மார்க்கமாகுமா? பொருள் பல்லு வெட்டப்பட வாய் உடைக்கப்பட்டது, வாய் வெட்டப்பட்டது, பல்லு உடைஞ்சிச்சு, சரி அடிச்சு வாய் வெட்டினதுல அப்படியே ரத்தம் பீறிட்டு வருது. என்ன செஞ்சாங்க பாத்திமா ரலியல்லாஹு அப்படியே வந்து அந்த ஒரு சாம்பல் அள்ளி அதை அந்த பாயை எடுத்து பேரிச்சம்பள ஓலையை எடுத்து எரிச்சு அந்த சாம்பல் அள்ளி வாயில அப்பி விட்டாங்க. இப்ப இந்த சலகு கும்பண்ட போய் கேளுங்களேன், உங்க வாயை ஒருத்தையும் வெட்டிட்டான், இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா போய் ஆஸ்பத்திரி போய் தையல் தான் போடுவார்கள். இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்துகிட்டு சாம்பலை பூசினார்களோ அந்த மாதிரி நானும் சாம்பலை பூசுவேன்னு எவனாவது சொல்லுவாரா? யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கே தெரியுது இது மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லையே மார்க்கம் அல்லாத நம்ம பின்பற்ற தேவையில்லை என்றால் சகாபாக்கள் என்ன, அவர்களுக்கு வஹி வந்துச்சா? அவர்கள் வஹி அருளப்பட்டவர்களா? அப்ப அவர்களை வந்து நம்ம மட்டம் தட்டுவதா இதை சொல்கின்றார்கள். அவர்கள் நம்ம மட்டம்லாம் தட்டல, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல நம்ம கண்ணியப்படுத்துகின்றோம். இன்னும் சொல்ல போனா அவர்களை இந்த ஜமாத்து கண்ணியப்படுத்துற மாதிரி வேற எவனும் கண்ணியப்படுத்தல. யாரு தெரியும்? எந்த சகாபியை எவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள்? முஸ்அப் பின் உமர்னா யாருன்னு தெரியுமா? இதுக்கு இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தௌஹீத் பிரச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி முஸ்அப் பின் உமைர்னா என்ன யார தெரியும்? யாரு விளங்கி வைத்திருந்தா? அதே மாதிரி வந்து அபூ ஹுரைரான்னா எவனுக்கு தெரியும்? அதே மாதிரி வந்து புகாரி ஹதீஸ்னா யாருக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில நம்ம தான் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பிரச்சாரத்தின் வாயிலாகத்தான் இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தியாகம், அவங்க இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச ஒத்துழைப்புகள், அவங்க செஞ்ச பங்களிப்புகள், அவங்களுடைய உள தூய்மை, இதையெல்லாம் நம்ம தான் போய் சொல்லியிருக்கிறோம். நம்ம தான் சொல்றோம், அவங்களை பின்பற்றக்கூடாதுன்னு சேர்த்து சொல்றோம். ஏன்? இப்படிலாம் அர்ப்பணிப்பு செஞ்சதுனால அவங்க நபி ஆயிட மாட்டாங்க, அவங்களுக்கு வஹி வந்துடாது. சரியா? அந்த அடிப்படையில் அவங்க பின்பற்றக்கூடாது. அப்ப அவர்களுடைய அந்த தியாகங்களை நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை, அவர்களுடைய இபாதத்தை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. எதுல நம்ம வந்து அவங்கள பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம்னா மார்க்க விஷயத்தை விளங்கி கொள்வதில் அவர்களை விட பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு இன்னும் கூடுதல் விளக்கம் தெரியும் என்று நம்ம சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க? ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. பல்லிகு அன்னி வளவு ஆயா, என்னிடத்துல இருந்து ஒரே ஒரு செய்தி கேட்டாலும் அதை நீங்க அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்லிருங்க. யார்கிட்ட சொல்றாங்க? சகாபாக்கிட்ட சொல்றாங்க, இறுதி பேருரையில சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின். இது ஏன் அப்படி சொல்லணும் தெரியுமா? நீங்க என்கிட்ட கேட்டதை நீங்க அடுத்த ஆள சொல்ல சொல்றேன்னு தெரியுமா? நீங்க போய் அடுத்த ஆள சொன்னீங்கன்னு வைங்க, உங்களிடத்துல கேட்கக்கூடியவர் உங்களை விட கூடுதல் விளக்கமுடையவராக இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இதுல வந்து சகாபாக்களை நாங்க எங்க கேவலப்படுத்துறோம்? அப்ப இது அடிப்படையா? இப்ப இதுதான் வந்துகிட்டு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தோழர்களை சகாபாக்களை கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவார்களா? கிடையாது. அப்ப இவ்வளவு தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்ப வந்து
அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு தெரியாம எவ்வளவு செய்திகள் இருக்கு. சஹாபாக்கள் சொல்ற விளக்கத்தை தான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னா, மரஜல் பஹரைன் எல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2 கடல்களை நாமே சங்கமிக்க செய்தோம், அதுக்கு மத்தியில கண்ணுக்கு புலப்படாத ஒரு திரை இருக்கிறதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு திரை இருக்கு 2 கடலும் சேர்ற இடத்துல, 2 கலக்கவே மாட்டேங்குது. எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடினாலும் கலக்காது. ஏன்? நடுவுல ஒரு திரை இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இப்ப இந்த விளக்கம், இந்த வசனத்திற்கு இந்த விளக்கத்தை எந்த சகாபி சொன்னாரு? அப்ப அந்த சகாபி தெரிந்ததை விட நம்ம இப்ப கூட விளங்கியிருக்கோம்னு சொன்னா இது என்ன தப்பா? நம்ம அல்லாவுடைய கலாம தானே இதை கண்ணியப்படுத்துறோம், அல்லாவுடைய தோழர்களை, அல்லாவுடைய தூதருடைய தோழர்களை கேவலப்படுத்துறோமா? இதுல கண்ணியம் யாருக்கு? அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட ஒரு வேதத்தாரில் இருக்கிறான். அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பது இதுல உறுதியாகின்றது. இப்படி விளங்குறோம்ல. அப்ப இவ்வளவு தெளிவா இவர்கள் விளங்கக்கூடிய நேரத்துல, இப்படி விளங்கி கொள்ளக்கூடிய விதத்துல நம்ம சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க? பிஜேபி மூல பெருசா, சகாபி மூல பெருசா? மூல அளவை வச்சா பின்பற்றுவீங்க. ஒரு ஆளை பின்பற்றதா இருந்தா இவரை பின்பற்றணுமா இல்லையா அப்படின்னா, அவர் மூளையை இஞ்சிட்ட வச்சு அலங்கப்பா, யாரு மூளை பெருசா இருக்குன்னு பாருங்க. இவர் மண்ட மூளை வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இவரை பின்பற்றணும். பிஜேபி மூளை சின்னதா இருக்கு, அல்தாபி மூளை அதை விட சிறுசா தெரியுது, நல்ல மண்ட பெருசா உள்ள ஆளு ரொம்ப பெரிய மூளையா வச்சிருப்பாரு, அவரை பின்பற்றணும். அப்படியா பின்பற்றுறது? அப்படி மூளை பெரிய ஆளா இருக்கிறத மூளை அவரிடத்துல பயங்கரமான வாதம் பண்ணிட்டு இருந்தா, அப்ப சீத்தானை பின்பற்றுவீங்களா? மூளை பெருசா இருக்கிறதா மேட்ரு. செய்தி யாரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றோம், அதுதான் மேட்ரு. யாரை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லினாலும் அவங்களைத்தான் பின்பற்றணுமா? இதுல வந்து பிஜேபி மூளை பெருசு, இவர் மூளை சிறுசு என்று என்ன பேச்சு பேசுறாங்க? அப்ப இப்படி வந்து அடிப்படையை விட்டு விளையக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படை சகாபாக்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டதா என்றால், கூடுதலா பின்னாடி வரக்கூடியவர்கள் விளங்கி கொள்வார்கள். நம்ம இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்மளை விட கூட தெரிவாங்க. இப்படிதான் மார்க்கம் சொல்லி இருக்கு. அப்ப இந்த அடிப்படை சொல்லக்கூடிய ஒரே ஜமாத் இதுதான். அதனால இந்த ஜமாத்துல வாங்கன்னு சொல்றோம், அதனால இந்த ஜமாத்துல இருங்கன்னு சொல்றோம். திருக்குறானுக்கு முரண்படக்கூடிய இதுன்னு சொல்லிட்டு சில செய்திகளை நம்ம சொல்லி காட்டுறோம். அவையெல்லாம் திருமறை குரானோடு நேரடியாக மோதுகிறது. அப்படி மோதக்கூடிய செய்தியை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஏன்? இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த திக்ரை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ் சொன்ன விஷயத்துல முரண்பாடு வருமா? இது அல்லாஹ் அல்லாதவரிடத்திலிருந்து இந்த வேதம் வந்திருக்குமே ஆனால் எஹ்திலாஃபன் கசீரா, இதுல ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஏராளமான முரண்பாட்டை நீங்க இதுல கண்டிருப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப அல்லாதவரிடத்திலிருந்து இது வரல, அல்லாவிடத்திலிருந்து தான் வருதுன்னு அர்த்தம். அப்ப அல்லாவிடத்திலிருந்து தான் வருதுன்னு சொன்ன பிறகு அதுல எப்படி முரண்பாடு வரும்? வராது. அப்ப அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணிடத்துல அந்நிய பெண்ணை தொடக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். ஆனா அதே நேரத்துல அபு ஹுதைஃபா என்று சொல்லப்படக்கூடியவருடைய மனைவி சஹ்லா என்ற பெண்மணி இடத்துல சாலிம் என்ற தாடி வச்ச இளைஞனை போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்ணுடைய மார்பகத்துல வாயை வச்சு உறிஞ்சி பால் குடிக்க சொன்னாங்க. அரோதி பால் குடிச்சிரு, சின்ன பிள்ளை பால் குடிக்கிற மாதிரி நீ பால் குடிச்சிட்டு வான்னு சொன்னாங்கன்னா கேவலம் இல்லையா? இது நேர் முரண் இல்லையா? இதை ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்றோம். இது என்ன? இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை இதுதான் இப்படிலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவார்களா? இது எவ்வளவு பெரிய கேவலம்! சைத்தான் தான் இதை ஏவுவான். அவன் தான் வந்து மானக்கேடானதையும் அருவருக்கத்தக்கதையும் அவன் தான் ஏவுகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஏவ மாட்டான் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி இருக்கிற நேரத்துல இதை எப்படி ஒரு மூமின் நம்புவான்? ஒரு முஸ்லீம் எப்படி நம்புவான்? இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு ஆம்பளைட்ட தனியா பேச விரும்பினாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகள்கிட்ட பால் குடிக்க அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களும் போய் பால் குடிச்சு வருவாங்க. அப்படி வர்றவங்கள்ட்ட தனியா உட்கார்ந்து இவங்க பேசுவாங்க. செய்தி இட்டுக்கட்டி எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆதாரபூர்வமான செய்தியாக இடம்பெற்று இருக்கின்றது. அபுதாபுதுல 1764 செய்தியா இருக்கு. ஏத்துக்கிற முடியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு கேவலப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா இது? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை இழிவுபடுத்தி, அவங்களுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு இழிவுபடுத்தி, அவங்களுடைய சகோதரிகளை இழிவுபடுத்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி, அல்லாஹ்வுடைய கலாமை இழிவுபடுத்தி,
எவ்வளவு பெரிய கேவலம், இதை எப்படி ஒருத்தன் ஏத்துக்கிறது? அப்ப இது வந்து எல்லா அந்த மனைவிமார்களும் போய் கேட்டாங்களாம், இப்படிலாம் அநியாயம் பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்படி வந்துகிட்டு கண்டவனையும் பால் குடிக்க அனுப்பி விட்டு கண்டவனோடையும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது இது வந்து கூடாதுல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அழகான முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருக்கே, உங்களுக்கு தெரியாதா? என்ன அழகான முன்மாதிரி! தாடி வச்ச சாலிம்ன்ற இளைஞனை போய் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சகலாட்ட பால் குடிக்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நான் பால் குடிக்க ஒவ்வொருத்தவனே அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக எவ்வளவு பெரிய கேவலத்தை எழுதி வைத்திருக்கின்றீர்கள். இன்னும் சொல்ல போனா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவர்கள் ஒரு பத்தினி பெண் என்று தங்களுடைய பத்தினித்தனம் குறித்து அல்லாஹ்வுடைய வேதத்துல தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு பெண்மணி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அவர்களை பற்றி இவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்கியே, இது முரண் இல்லையா என்று கேள்வி கேட்டால் அதை நியாயப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ஆமா, அவங்க வந்து தப்பா தான் செஞ்சிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு செஞ்சது தப்பு தான், கல்ல செலவு கும்பல் பேசுது அப்படியே சொல்லுகின்றாரு. ஆமா, அவங்க வந்து தப்பா விளங்கிக்கிட்டு இப்படிலாம் கண்டவனை பால் குடிக்க அனுப்பி விட்டாங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை கேவலப்படுத்துறிய. கேவலப்படுத்துறது இஸ்லாமா? அல்லாஹ் வந்து இந்த பெண்ணை குறித்துதான் அவ்வளவு பத்தினி பெண்ணு சொல்றான். அல்லாஹ் பத்தினி பெண்ணு சொன்ன ஒரு பெண்ணுடைய நிலைமை இப்படி கண்டவனோடையும் பால் குடிக்க அனுப்பி விட்டு கண்ட ஆளோடையும் பேசுற மாதிரி தனிமையில பேசுறதுதான் அவங்க பத்தினின்னு சொன்ன, அல்லாஹ் பத்தினின்னு சொன்ன ஒரு நிலையா? அப்ப இப்படி சொல்லக்கூடியவனுடைய பொண்டாட்டி இப்படி இருந்தா ஒத்துக்குருவானா? எவனாவது ஒருத்தவனை அங்கீகரிக்க மாட்டான். அப்ப அவன் பொண்டாட்டியை மட்டும் விரட்டி விட்டுருவான், ஏண்டி இந்த மாதிரிலாம் கேவலத்தனத்தை பண்றேன்னு. அப்ப அது உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய மனைவி செஞ்சா கேவலம், அது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு வெட்கமா இல்ல? அப்ப இந்த மாதிரியான சத்திய கருத்துக்களை வேற யாரு சொல்றா? இந்த ஜமாத்தை தவிர வேற யாரு சொல்றா? அப்ப அந்த அடிப்படையில இந்த ஜமாத்துல இருங்க என்று நாம் அழைக்கின்றோம். அப்ப இப்படி வந்து கொள்கை தான் இந்த ஜமாத்துக்கு முக்கியம், ஆள் முக்கியம் கிடையாது. இந்த ஜமாத்துல கொள்கை தான் முக்கியம். அந்த அடிப்படையில் கொள்கைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய மறுமை வெற்றி தான் முக்கியம். மறுமையினுடைய வெற்றி தான் இலக்கு. இந்த உலகத்துல எவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூனிய நிலைப்பாடுலாம் நம்ம சொல்றோம், சூனியத்துக்கு ஆற்றல் இருப்பதாக நம்பி அப்படி வந்து அதை நம்பக்கூடியவன் முஸ்லிக்குன்னு சொல்றோம், எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கான். ஏன் உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, நாங்க எது இருக்கோ அதை சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த செய்திகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து சொல்லுகின்றது. இப்படி வந்து கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புல இருங்க. அப்படி இருந்து கொண்டு இந்த கொள்கையில அடிப்படையில கரெக்டா இருந்துகிட்டு தாவா பணிகளை நம்ம வீரியமாக செய்யும் பொழுது இந்த ஜமாத்துல இருந்து பணியாற்றக்கூடியவனுடைய விளைவாக அந்த நன்மைகள் பரவலாக முழுவதும் இருந்து நம்ம செய்யறோம். இப்ப ஆன்லைன் நிகழ்ச்சி நடக்குது, யுனைடெட் ஸ்டேட் தௌஹீத் ஜமாத்து மக்கள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் இங்க நிகழ்ச்சி தூத்துக்குடி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆழ்வார் திருநகரி என்ற அந்த கிளை மர்கஸ்ல உட்கார்ந்து இந்த ஆன்லைன் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எங்க இருந்த மக்களை எப்படி இணைச்சிருக்கு பாத்தீங்களா இந்த ஜமாத்து? நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, அமெரிக்கால உட்கார்ந்துருக்கீங்க, ஆழ்வார் திருநெல்வேலியில உட்கார்ந்து இருக்க மக்களை இணைக்குது. இப்படி இணைப்பதன் மூலமாக எவ்வளவு தாவா பணிகள் நடக்குது, எவ்வளவு தாவா பணிகள், இந்த செய்திகள் மக்கள் மத்தியில் சென்றடைகின்றது. இப்படி சென்றடைவதன் விளைவாக எவ்வளவு பேர் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருகின்றார்கள். ஒவ்வொரு மர்கஸ்லயும் வாரந்தோறும் இஸ்லாத்தை தள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கரடு முரடா வந்துகிட்டு, அவ்வளவு தாவா பணிகள். கிறிஸ்தவர்கள் அலையா வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவு தாவா பணிகள். மனிதநேய பணிகள் இரத்த தானத்துல தொடர்ச்சியாக 11 வருடத்துக்கு மேல தமிழக அளவுல முதலிடம், உலகம் ஃபுல்லா இரத்த தானம் செய்கின்றோம். எப்படி? அப்ப இந்த ஜமாத்துல ஒருவர் இருப்பாரு, ஆனால் இப்படி ஒட்டு மொத்தமா நம்ம செய்யக்கூடிய தாவா பணிகளுடைய பங்கு அவருக்கு ஒரு பங்கு வருமா இல்லையா? அப்படி வரும் பொழுது மறுமையினுடைய வெற்றிக்காக தான் இந்த இயக்கத்துல இருக்கணும், வேற எதுக்கு இருக்கிறோம்? எல்லாம் அப்படிதானே சொல்லி காட்டான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையின் பக்கம் மக்களை அழைத்து நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அந்த வெற்றி பெற்ற கூட்டமாக நம்ம மாற வேண்டும் என்பதனாலதான் இந்த தௌஹீத் ஜமாத்துல இருக்க சொல்கின்றோம். இதுல வந்து உலக ஆதாயத்துக்காக இருக்கக்கூடியவர்களை விரட்டிடுவோம், இருக்க முடியாது, அவர்களாக வெளியேறி விடுவார்கள். ஏன்?
ஏன்னா வந்து பொருளாதார விஷயத்துல அவ்வளவு ரெஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் இது. எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு பக்காவா வெளியிட வேண்டும். ஃபித்ராவா கணக்கு வழக்கு வெளியிடு, ஜக்காத்தா கணக்கு வழக்கு, அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சு மக்கள் மத்தியில சப்ளை மக்கள் மத்தியில நாம் என்ன செய்கின்றோம், கொண்டு போய் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நீங்க பார்க்கின்றீர்கள். அப்ப பொருளாதார விஷயத்துல வெளிப்படையாக இருக்கிறது. ஒழுக்க ரீதியான செயல்பாடுகள், அந்த மாதிரியான தவறுகள் எவனா தூக்கு வீசு, அவனும் அந்த மாதிரியான ஒழுக்க குறைபாடுகளோட இருந்துகிட்டு தாவா பண்ண முடியாது. தூக்குறோமா இல்லையா? பதவி போதை இது இங்க வந்துடக்கூடாதுன்னு அது ஒரு லகான் போட்டு வச்சிருக்கிறோம். மாநில நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பொறுப்புல, மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், இந்த 3 பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக 2 தடவைக்கு மேல அவங்க வந்து அந்த பொறுப்புல வைக்க முடியாது. துணை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியா 3 தடவைக்கு மேல இருக்க முடியாது. இப்ப நான் 3 தடவை இருந்துட்டேன், இப்ப எனக்கு பொறுப்பு கிடையாது. மாநில தணிக்கை குழு தலைவரா போட்டிருக்கிறாங்க. கணக்கு வழக்கு சம்பந்தமா வந்து ஆடிட்டிங் சரி பார்க்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நிர்வாக விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது, நம்ம தலையிடவும் மாட்டோம், நமக்கு நம்மளிடத்துல அந்த செய்திகள் வரவும் செய்யாது. சரியா? அப்ப இப்படி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்ப அதே மாதிரி வந்து பிஜே வந்து இப்ப நிர்வாகத்துல கிடையாது, 2 தடவை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அவர் பொறுப்புல கிடையாது. அப்ப பதவி போதை வந்துடக்கூடாது, புகழ் போதை வந்துடக்கூடாதுன்றதை இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். மற்ற இயக்கத்துல எல்லாம் கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார்ந்தவங்க அந்த சேரை பிடிச்சிட்டு நாள மாட்டாங்க, அப்படியே அவனை தூக்குனா கூட அந்த சேரோட சேர்ந்துதான் தூக்கி வர்றாங்க. சரியா? அப்படி வந்து இதுக்காகவே தனியா தலைவர் போஸ்டிங்லாம் உருவாக்கி அப்படி போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் இங்கே கிடையாது. அப்ப இப்படி வந்து மக்களை வந்து நல்ல முறையில வென்றெடுத்து தாவா பணிகளை இன்னும் வீரியமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை, இந்த தலையாய பணியை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகின்றது. அப்ப இந்த அமைப்புல ஒரு உறுப்பினராக இருக்கும் பொழுது எங்கேயோ இருந்து செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு நன்மையை கொள்ளையடிக்கிறோமா இல்லையா? இங்க உட்கார்ந்துட்டு செய்யக்கூடிய செயல்பாடுக்கு நீங்க அங்கே உட்கார்ந்து நன்மையை கொள்ளையடிக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு இயக்கம் தான் மறுமை வெற்றிக்கு நமக்கு தேவை என்ற அடிப்படையில தான் நம்ம என்ன செய்கின்றோம், இந்த ஜமாத்திலேயே சொல்லி நாம அழைப்பு விடுக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம இந்த ஜமாத்து தவறுகளை ஏதேனும் செய்திருக்குமே ஆனால், தவறு இல்லாம இதுல இருக்காது. நம்ம 100% நம்ம அல்லாவா வழக்குமாறு கிடையாது. சரியா? அல்லாவா இருந்தாலும் தவறே வராது. இருக்கிறதுலே தவறுகள் குறைவா இருக்குன்னு சொல்றோம். குறைவான தவறுகளில் செய்யக்கூடிய நபர்களா இருக்கின்றார்கள், சுட்டி காட்டினா திருத்திக்குவோம். அப்படி தப்பே இல்லைன்னு சொல்லி நாங்கள் தூய்மையான 100% தூய்மையானவர்கள் எங்களை போன்ற அப்படி நம்ம சொல்லவில்லை. சரியா? இந்த ஜமாத்திலையும் குறைகள் இருக்கும், தவறுகள் வரும், தப்பான முடிவுகளை சொல்லிடுவோம், அப்புறம் சுட்டி காட்டினா திருத்துவோம், தவறுகளை சுட்டி காட்டினா நம்ம வந்து தௌபா செஞ்சு மாறுவோம், தவறுகளை வந்து சுட்டி காட்டினா திருத்திக் கொள்வதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஜமாத் என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்கின்றோம், இந்த ஏகத்துவத்தின் பக்கம், இந்த ஓரிரை கொள்கையின் பக்கம், இந்த ஓரிரை கொள்கை பிரகடனத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த அடிப்படையில தான் இந்த தௌஹீத் ஜமாத்துல நம்ம இருந்தால் இந்த உலகத்திலேயும் நமக்கு கண்ணியம் கிடைக்கும், மறுமையிலேயும் அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலி கிடைக்கும் என்பதனாலதான் இந்த தௌஹீத் ஜமாத்துல இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் என்பதுதான் அதுல உள்ள விஷயம். இதுல வந்து இப்ப கேள்விகள் எதாவது கேட்கணும் அப்படின்னா அந்த யூடியூப்ல கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்காங்க, அந்த லிங்க் வழியா வந்து நீங்க கேள்விகளை கேட்டுக்கிறீங்க. அதுல வந்து இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள், அந்த யூஎஸ்டிஜேனுடைய அந்த பிரதான பணிகளா இருக்கக்கூடிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து நடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ நீங்க வந்து யூஎஸ்டிஜே பொறுப்பாளர், தலைமை பொறுப்பாளர் தஸ்தகீர் அவர்களை நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. அவங்க தான் வந்து ஒரு பொறுப்பாளராக தலைமையிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில தஸ்தகீர் பாயை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு உண்டான ஏற்பாடுகளை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது முதல் அறிவிப்பு. வந்து அடுத்து வந்து ஃபேஸ்புக்கு மற்றும் இந்த ஒளிபரப்புகள், இந்த இப்ப யூடியூப் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து அவங்க தான் வந்து தஸ்தகீர் பாய் தான் தலைமையை கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிகள் குறித்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அந்த அடிப்படையில அப்ப இது சம்பந்தமா உங்களுடைய செய்திகள் தெரிய வேண்டும், நம்மளுடைய யூஎஸ்டிஜேனுடைய செயல்பாடுகளை நீங்க அறிய வேண்டும் என்று நீங்க விரும்புனீங்கன்னா யூஎஸ்டிஜேனுடைய தமிழ் மற்றும் ஆங்கில ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதை நீங்க லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்திகள் வந்துடும்.
அடுத்து வந்து யூஎஸ்டிஜே சார்பா ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று வந்து வச்சு அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல வந்து நிறைய வந்து கொள்கைக்கு முரண்பட்டவர்கள் எல்லாம் உள்ள வந்ததுல பல ஃபித்னாக்களை கிளப்பி விட்டதுனால அதை வந்து அந்த குழுமம் கலைக்கப்படுகிறது. சரியா? அப்ப வந்து யூஎஸ்டிஜே பேர்ல உள்ள கூகுள் மின்னஞ்சல் குழுமம் கலைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான தொடர்பு அறிவிப்புகள் வேற எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபேஸ்புக் வழியாவே எல்லாத்தையும் வந்து அறிவிப்பெல்லாம் வெளியிட்டுருவாங்க அப்படின்றதையும் ஒரு அறிவிப்பாங்க நம்ம சொல்லி கொள்கின்றோம். அப்போ வந்து மற்றபடி யூஎஸ்டிஜே நீங்க தொடர்பு கொள்ள விரும்புனீங்கன்னா தஸ்தகீர் பாயினுடைய தொலைபேசி இல்லாட்டி யூஎஸ்டிஜேனுடைய அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் வழியா நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றத முக்கியமான அறிவிப்பாக இங்கே செய்து கொள்கின்றோம். அதே மாதிரி நீங்க பாருங்க, இப்ப வேற எதுவும் சந்தேகங்கள் வேற எதுவும் உங்களுக்கு இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம இதை முடிவு செய்யலாம். கேள்வி எதுவும் இருக்கா? கேள்விகள் எதுவும் இதுவரை வரவில்லை. இன்னும் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு வேணா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, கிளியரா இருந்துச்சுல, பிரச்சனை இல்லை, தடங்கள் இல்லாம? அல்ஹம்துலில்லாஹ் கிளியரா வந்துச்சு பாய். அல்ஹம்துலில்லாஹ். வரலையோ? இல்ல ஜி, கேள்விகள் எதுவும் வரல. சரி, முடிச்சிடலாமா? உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, வச்சிரவா? வச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.